ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில் சொல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சாதி ஜர்தூசி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம எப்படி வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் அதுக்காக வந்து ஒரு இன்ச் அந்த அளவுக்கு வந்து நான் ஜர்தூசி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஜர்தூசிக்குன்னு தனியாக நம்ம வந்து நீடில் யூஸ் பண்ணணும். இந்த சாதி ஜர்தூசி வந்து எல்லா நீடிலுமே போகாது. ஸோ கேப்புட்டரா அப்படிங்கிற இதில் வந்து பீடிங் நீடில் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இந்த நீடில், உங்களுக்கு பார்க்கவே தெரியும், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இந்த காது பகுதி, இந்த நீடலோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த காது பகுதி இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா, கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீடில் தான் நம்ம வந்து இந்த சாதி அப்படின்னு அந்த ஜர்தூசிக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பீஸ் ஜர்தூசி வந்து இதில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது நல்லா ஃபுல்லாக இது வரைக்குமே வந்து தள்ளி விட்டுருங்க. இந்த எண்டு நம்ம கிளாத்தோட இந்த சேர்ந்து இருக்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு, இந்த நீடில் வந்து இந்த ஜர்தூசி இருக்கு இல்லையா, இந்த ஜர்தூசி மேலே வச்சு இந்த ஜர்தூசி வந்து இப்படி மேலே நகர்ந்து வரக்கூடாது. ஓகேங்களா, இதோட அப்படியே அட்டாச் ஆகி இருக்கணும். அட்டாச் ஆகியிருந்து இது இப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு சுற்றிட்டு இங்கே பாருங்கள், ஒரு சுற்றிட்டு மறுபடியும் அதே இடத்துல இன்செர்ட் பண்ணிடணும். இன்செர்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து லூப் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஜர்தூசியில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மேக் பண்ணுறது இப்படி தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்னொன்று கூட நமக்கு மேக் பண்ணி காட்டுறேன். இது லூஸாக விட்டோம் அப்படின்னா லூஸ் ஆகிடும். ஸோ வேணும்னா அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, உள்ளே வந்து இந்த மாதிரி விட்டுட்டோம்னா அது வந்து டைட் ஆகிடும். ஸோ நம்ம மறுபடியும் இதுக்குள்ளே விட்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அது வந்து லூஸ் ஆகாது. ஓகேங்களா, ஸோ இன்னொன்று கூட நான் போட்டு காட்டுறது பக்கத்துலேயே பாருங்கள். ஸோ ஒரு பீஸ் ஜர்தூசி எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி இங்கே ஃபுல்லுமே நகர்த்தி விட்டுருங்க. ஓகேங்களா, எண்டு வரைக்கும் நகர்த்தி விட்டுட்டு அண்ட் இது மேலே இந்த ஜர்தூசி மேலே நீடில் வச்சு நல்லா ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அண்ட் பக்கத்துலேயே வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. சாரி, ஸோ இதை டைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் பண்ணலாம். எப்படின்னா, ஸோ அதே மாதிரி இன்னொரு பீஸ் ஜர்தூசி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபுல்லாக நகர்த்தி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ஜர்தூசி வந்து இந்த இடத்துல நகர்ந்துருச்சு. இந்த மாதிரி நகரக்கூடாது. ஓகேங்களா, நகராமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நாட் வந்து பர்ஃபெக்டாக வரும். நகர்ந்தது அந்த ஜர்தூசி பீஸ் வந்து மூவ் ஆகிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் போடலாம். ஓகேங்களா, அதில் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை இழுத்து விட்டுட்டு நீங்கள் ஒன்று சிங்கிளாக போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே எடுத்து இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணிடுறது வந்து ரொம்பவே அந்த நாட் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கும். சிங்கிளாக போடுறீங்க அப்படின்னா, இதே எங்கள் பக்கத்துலேயே இன்னொன்று போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி உள்ளே எடுத்து போட தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி பக்கத்துலேயே எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஈஸியாகிடும். இன்னொன்று போட்டு கட்டுற பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து இந்த மாதிரி மூவ் ஆகாமல் மட்டும் இந்த மாதிரி மூவ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு கொஞ்சம் தள்ளி நகர்ந்துருச்சு. இந்த மாதிரி ஜர்தூசி நகர்ந்துருச்சுனாவே நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நகரும். ஸோ நான் அது வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா நகர்த்தி இந்த இடத்துல இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி பொறுமையாக உள்ளே விட்டு இழுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் உங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அந்த நாட் வந்து பாருங்கள், நம்ம விட்டோன்னா லூஸ் ஆகிடும். ஸோ அதை நல்லா இழுத்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அது அப்படியே இருக்கும். ஓகேங்களா, அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ஜர்தூசியில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக டிசைன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.